இப்ப ஆ என்னன்னா ஜென்ரலா TI நோட் பண்ணிக்கிங்க. ஃபார்முலா என்ன வருது? ஆல்ரெடி நம்ம ரா டேட்டாக்கு அங்க என்ன போட்டோம்? n+1 டிவைடட் பை 4 போட்டா இது வந்து Q1 ஓட வேல்யூ. அதே Q3 ஓட வேல்யூ என்ன வந்தது? n+1 டிவைடட் பை 4 இன்டு 3 போட்டா இது வந்து Q3 ஓட வேல்யூ. இப்போ இங்க வரும்போது என்னன்னா I இன்ட்டு ஏன்னா இது I ஓட வேல்யூ என்னன்னா I வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 அப் டு 9 வரைக்கும் இருக்கும். I யோட வேல்யூ அவ்வளோ இருக்கும். அப்போ என்ன கிடைக்கும்? அதே ஐடியா தான். n+1 டிவைட் பை இது வந்து குவார்டர்ஸ்ல 4 டிவைட் ஆகும். டெசிடேஷன் என்ன சொன்னேன்? 10 டிவைட் பண்ணுவோம். 10 நீங்க போடுவாங்க. சரியா கண்ணு? ஆ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? டவுட் இருக்குங்களா? இல்ல இல்ல சார். அப்ப இங்க என்ன கேட்கறான் அவன்? D5 கேட்கறான். T5னா I ஈக்குவல் டு 5 போடுங்க. இது வந்து டிசெண்டிங் ஆர்டர் அசெண்டிங் ஆர்டர்ல ஃபார்ம் பண்ணணும். அதை நான் மறந்துடக்கூடாது. நம்ம இந்த மாதிரி மீடியன் Q1 Q2 Q3 D1 இருந்து T9 அதே மாதிரி B1 இருந்து B99 இது எது கேட்டாலும் ரா டேட்டாவா இருக்குது அப்படின்னா டிசெண்டிங் ஆர் அசெண்டிங் ஆர்டர்ல இருக்குதா அசெண்டிங் ஆர்டர்ல. அப்ப அந்த ஆர்டர்ல கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த ஆர்டர்ல கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகே, அசெண்டிங் ஆர்டர்ல கன்வெர்ட் ஓகே சார். பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் பண்ண முன்னாடி கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 அப்ப என்னாச்சு? இப்போ என்ன கேட்குறான்? கொஸ்டின் 5 கேட்குறான். அப்போ I வேல்யூஸ் 5 வச்சுக்கோங்க. என்ன கிடைக்குது? 6 + 1 டிவைட் பை 10. அப்போ என்னாச்சு? 5 இன்ட்டு 7 பை 10. அப்போ என்ன கிடைக்கும்? 5 இன்ட்டு 7 பை 10னா 35 அப்போ 35 பை 10. அப்போ எப்படி எழுதலாம்? 3 + 3 + 5 பை 10 3 + 3.5 3.5னா 3 + 1 பை 2 கரெக்டாமா? இது எல்லாமே ஐட்டம். இது எது சேர்ந்தது? ஐட்டத்தோட சேர்ந்தது. அப்போ இதுல இருந்து என்ன பண்ணலாம்? தேர்ட் ஐட்டம். தேர்ட் ஐட்டம் என்ன நடந்தது? தேர்ட் ஐட்டம் 1 2 3 தேர்ட் ஐட்டம் இதுதான். தேர்ட் ஐட்டம் 12. அப்போ 3 + 1 பை 2 இன்ட்டு என்ன கிடைக்கும்? தேர்ட் ஐட்டம்னு என்ன கிடைக்கும்? இது வந்து 3.5னு அர்த்தம். அப்போ வேல்யூஸ் எங்க இருக்குது? 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்குது. அப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் 4 - 3 அப்போ என்ன கிடைக்கும்? 20 20 - 12 கரெக்டுங்களா? 20 - 12 அப்போ என்னாச்சு? 3 + 20 - 1 6 மேபி 8 நினைக்கிறேன் கரெக்டுங்களா? 8 அப்போ 8 பை 2 இது கட் பண்ணால் 4 அப்போ வேல்யூஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? D5யோட வேல்யூ 7 கிடைக்குது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாம்மா? இந்த ரா டேட்டால வந்து இந்த கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க. இந்த கான்செப்ட்டும் மிஸ்டேக் பண்ணிடுறது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்சர் 3.5னு வருது. அப்போ 3.5 எங்கெங்க இருக்கும்? 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்கும். 3 8 என்ன? 12 4 8 எவ்வளவு? 20. அப்போ இது ரெண்டையும் டிஃபரன்ஸ் பண்ணிட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 3.5னா 1/2னு அர்த்தம். 3.5னா 1/2னு அர்த்தம். அப்போ இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறது 3.5. அப்போ அந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதாம்மா? டிஃபரன்ஸ் டிவைட் பை 2 போட்டீங்கன்னா அந்த வேல்யூ கிடைச்சிடும். சரிங்களா? ஓகே சார். இதுதான் ரா டேட்டாவோட ஐடியா. சரிங்களா? ரா டேட்டாவோட ஐடியா இதுதான். இப்போ அடுத்தது என்ன பார்க்குறோம்? குரூப் டேட்டா. குரூப் டேட்டாக்கு ஃபார்முலா என்ன வரும்? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். குரூப் டேட்டாக்கு நம்ம வந்து என்ன பார்த்தோம்? Q1ஓட வேல்யூ என்ன? Q2ஓட Q3ஓட வேல்யூ என்ன? Q1ஓட வேல்யூ என்னன்னா கேபிட்டல் N + 1/4. 4 Q3ஓட வேல்யூ என்ன? 3 இன்ட்டு கேபிட்டல் N + 1/4. + 1/4. அப்போ இங்கே ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னா TIன்னு வச்சுங்க. DI. அப்போ என்ன கிடைக்கும்? I இன்ட்டு N + 4 இடத்துல என்ன கிடைக்கும்? 10ன்னு வரும். 4 இடத்துல என்ன வரும்? 10ன்னு வரும். சரியாம்மா? அவ்வளோதான். இப்போ அவன் என்ன கொஸ்டின் கேட்குறான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி போட்டுக்கலாம். இப்போ என்ன கேட்குறான்? D3 T4 பட் இங்கே என்ன கேட்குறான்? கண்டினியூஸ் இன்டர்வல் கேட்டான். கண்டினியூஸ் இன்டர்வல்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து என்னது? டிஸ்கிரீட் இன்டர்வலுக்கு இந்த ஃபார்முலா. டிஸ்கிரீட் ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கலையே இருக்குது, நான் விட்டுட்டேன். பட் இது வந்து டிஸ்கிரீட் இன்டர்வல், இதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் இன்டர்வல். சரிங்களா? அப்போ கண்டினியூஸ் இன்டர்வலுக்கு ஃபார்முலா என்ன? எல்லோட சேர்த்து வரும். எப்படி வரும்? ஃபர்ஸ்ட்டு எப்படி எழுதுறேன்? ஓகே, நார்மலாக D1க்கு எழுதுறேன். D1 ஃபார்முலா என்ன வரும்? இல்லை DIக்கு எழுதிக்கலாமா? சரி, எழுதலாம் பார்க்கலாம். L + என்ன கிடைக்கும்? N/10 N/10. சப்போஸ் இங்கே 2ன்னு வந்துன்னா இங்கே 2 போடணும், இங்கே 2 போடணும், இங்கே 3ன்னு வந்து இங்கே 3 போடணும். அப்போ TIக்கு எழுதிக்கலாம். TI = I இன்ட்டு N/10 மைனஸ் கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி, அதாவது குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி, குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிவைட் பை கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி இன்ட்டு கரஸ்பாண்டிங் கிளாஸ் இன்டர்வல், லென்த் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல். இதுதான் ஃபார்முலா. சரியா கண்ணு? ஓகே சார். மீடியத்தோட ஃபார்முலா அப்படியே மாடிஃபை பண்ணிங்க. மீடியத்தோட ஃபார்முலா தான் அப்படியே என்ன கேட்குறாங்களோ அதுக்கு அந்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கோங்க. சரி, இப்போ என்ன கேட்குறாங்க? கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துட்டாங்களா?
அப்போ என்ன எழுதுவீங்க? அதை ஃபார்மேட் பண்ணிக்கங்க. 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50, 50 to 60, and 60 to 70. அப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன? கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி வேல்யூ எனக்கு இது வந்து கிளாஸ் இன்டர்வல், இது வந்து எஃப், இது வந்து சிஎஃப். இது கண்டுபிடிச்ச போது நம்ம ஈஸியாக போட்டலாம். எஃப் எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க? 5, 7, 12, 16, 10, 8, 4. இப்போ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 5னா 5 வச்சுக்குவீங்க. 7 + 5 12, 12 + 12 24, 24 + 16 40, 40 + 10 வந்து 50, 50 + 8 வந்து 58, 58 + 4 வந்து 62. சரியாம்மா? ஓகே சார். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? நாம கண்டுபிடிக்கிறது பார்த்தோன்னா கிளாஸஸ் கண்டுபிடிக்கணும். இது கிளாஸஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது? சப்போஸ் D1 கேட்டானா என்ன எழுதுவீங்க? n/10 போடுவீங்க. இப்போ T2 கேட்டானா என்ன பண்ணுவீங்க? 2 times of n/10 போடுவீங்க. இங்க கேட்டக்கூடிய கொஸ்டின் என்ன? D3 கேட்குறாங்க. அப்போ D3 என்னது? D3 = 3 times of n/10 போடுவோம். 3 times of n/10 போடுவோம். சரியாம்மா? ஓகே. அப்போ என்ன ஆகும்? இங்கே 62. அப்போ என்னாச்சு? 3 × 6.2. 3 × 6.2. அப்போ எவ்வளோ கிடைக்கும்? 18.6. கரெக்டுங்களா? 18.6. அப்போ 18.6 எங்கே வரும்? இங்கே செக் பண்ணி பார்க்குறீங்க. 18.6 1 2 3 இதில் வரும். தேர்ட் ஐட்டம். அப்போ இதில் எது தேர்ட் ஐட்டம்? இது தேர்ட் ஐட்டம். இதில் எது தேர்ட் ஐட்டம்? இது தேர்ட் ஐட்டம். இதில் எது தேர்ட் ஐட்டம்? இந்த ஐட்டம். அப்போ இந்த ஐட்டத்தை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். சரியாம்மா? ஓகே சார். பண்ண முடியுதுல்ல? புரியுது. அவ்வளோதான் கண்ணு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? இது வந்து சிஎஃபோட வேல்யூ, இது வந்து எஃபோட வேல்யூ, இது வந்து எல்லோட வேல்யூ. ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்க. அப்போ D1 T3யா? D3 = L எவ்வளவு? 20. 20 ப்ளஸ் எல் வந்து இது வந்து என்ன பண்ணுங்க? 3 டைம்ஸா? அப்போ 18.6. 18.6 மைனஸ் சிஎஃப். சிஎஃப் எவ்வளவு? 12. 12 டிவைட் பை கரஸ்பாண்டிங் எஃப். இது 12, கரஸ்பாண்டிங் எஃப்பும் 12 தான் வருது. அப்போ 12 இன்ட்டு கிளாஸ் இன்டரோட லென்த் 10. இது போடுறாங்க. இது D3யோட வேல்யூ எவ்வளோ கிடைக்கும்? இது அப்படி கால்குலேஷன் பண்ணி போடணும் சார். 196 18.6 minus 12 divided by 12 so 10 plus 20 25.5. 25/5. இதே மாதிரி D7 மட்டும் நீங்கள் இண்டிவிஜுவலாக கால்குலேட் பண்ணுவோம். D7 இதுக்கு இன்டர்வல் கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு. அப்போ D7 கிளாஸ் இன்டர்வல் எங்கே இருக்கும்? தட் மீன்ஸ் கிளாஸ் D7ஓட கிளாஸ் 7 × n/10 மா. 7 × n/10. அப்போ என்னாச்சு? 7 × 6.2. அப்போ எவ்வளோ கணக்கு கிடைக்கும்? அதை மட்டும் பாஸ் பண்ணுங்க. சார் கேக்குதா சார்? சொல்லுமா. வேல்யூஸ் சொல்லவே இல்லைடா. வேல்யூ எவ்வளவு? 7 × 6.7. 7 × 6.2 எவ்வளோன்னு கேட்டேன்டா கண்ணு. 43.34 சார். 45.4. 43.4 சார். ஓகே 43.4. அப்போ 43.4 எங்கடா இருக்கும்? 43.4 மேபி 43 ஐட்டம் போட்டுமா? 40 54. அப்போ இது எத்தனாவது ஐட்டம்? 1 2 3 4 5 ஐட்டம். 5. அப்போ என்னாச்சு? 5னா இங்கே செலக்ட் பண்ணிங்க. இது 50 தானே செலக்ட் பண்ணுவோம். 43னா 50 செலக்ட் பண்ணுவீங்க. கரெக்டுங்களா? ஆமாம் சார். அப்போ இங்கே என்னது? 1 2 3 4 5. அப்போ இந்த 40 10 இது. ஓகே இந்த ஐட்டம் தான் டேபிள் ஃபார்ம் பண்ணி தான் கரெக்டாக இருக்கும். அப்போ இதனுடைய சிஎஃப் எவ்வளவு? சிஎஃப் வந்து 40. அப்போ T7 எழுதுங்க. T7 = கரஸ்பாண்டிங் 40. லோயர் லிமிட் வந்து 40 ப்ளஸ் இது 43. எவ்வளோ சொன்னீங்க? 43.4. 43.4 மைனஸ் கரஸ்பாண்டிங் சிஎஃப் வந்து 40. கரஸ்பாண்டிங் சிஎஃப் வந்து எவ்வளவு? 40 டிவைடட் பை எவ்வளவு? எஃப். கரஸ்பாண்டிங் எஃப் வேல்யூ 10. இங்கே இருக்குது இந்த 10. அப்படி டிவைட் பை 10 இன்ட்டு 10. 10 கட் ஆயிடும். அப்போ என்ன ஆச்சு? 40 ப்ளஸ் 43 மைனஸ் 40 வந்து 3.4. 3.4. அப்போ இது ஒரு பிரச்சனையும் இல்லை. எகைன் வந்து என்ன கிடைக்குது? நம்மளுக்கு 43.4 வந்துருச்சு. D7ஓட வேல்யூ 43.4 வந்துருச்சு. சரியாடா கண்ணு? ஆ சார்.
அவ்வளோதான் கண்ணு. இதுதான் வந்து நம்ம டி கண்டுபிடிக்கிறதுக்கான பேசிக் கான்செப்ட். டி எப்படி கண்டுபிடிக்கிறோம்? டி ஒன்லேருந்து இது மாதிரி டி ஒன்லேருந்து டி9 வரைக்கும் கேட்பாங்க எது வேணாலும். நம்ம ஜஸ்ட் இந்த ஃபார்முலா